நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நேரத்திலே சிலுவை தியானம் என்கிற இந்த நிகழ்வின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகவும் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான ஜாஷுவா டிவி நேயர்களே, விசுவாசிகளே, ஜாஷுவா டிவியை அன்போடு நேசித்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிலுவை தியான நேரத்தின் மூலமாக நாம் ஆண்டவரோடு இடைபடுவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த டிவியின் மூலம் அநேகர் நீங்கள் செய்திகளை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்று வருகிறீர்கள் என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன், விசுவாசிக்கிறேன். அன்பான விசுவாசிகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த சிலுவை தியான நேரத்திலே, இன்றைய தினத்திலே பேதுருவின் மறுதலிப்பு என்ற தலைப்பின் கீழிலே உங்களோடு நான் ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதற்கு முன்பாக நாம் சற்று நேரம் நீங்கள் எல்லாரும் இந்த டிவி முன்பாக இருந்து ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தினாலே நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை நாம் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். மாவலிய கோரமாக பன்சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாய்வும் அண்டை சேர்வேன். தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த சிலுவை தியானம் நேரத்திலே பேதுருவின் மறுதலிப்பு என்ற தலைப்பிலே எங்களோடு நீர் பேசுமாறு ஆண்டவரே எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசுங்க. எங்களை வாழ்க்கையிலே சீர்படுத்துவதற்கு இந்த லெந்து காலத்திலே உம்மோடு நாங்கள் அதிக நாட்கள் சஞ்சரிப்பதற்கு நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு சுவாமி, இந்த செய்தியின் மூலமாக எங்களை நீர் உணர்த்துவீராக என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களில் ஒருவர் என்பதை நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்கள்.
அப்படிப்பட்ட இயேசுவோடு கூட இருந்த அந்த பேதுரு இயேசு கிறிஸ்து ரோம சக்கரவர்த்தியால் ரோம போர்ச்சேவர்களால் பிடிக்கப்பட்டு அவர் விசாரணை செய்யும் பொழுது அவரை அறியேன் என்று மறுதலிக்கிறான். இந்த நிகழ்வானது நீங்கள் வேதத்திலே நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் இந்த 4 சுவிசேஷத்திலும் இந்த நிகழ்வு எழுதப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். மத்தேயு, மார்க்கு மற்றும் லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷத்திலும் இந்த நிகழ்ச்சி தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. எனவே அவன் மறுதலித்தான் என்ற இந்த நிகழ்வு உண்மையும் சத்தியமுமாய் இருக்கிறது. இந்த லெந்து காலத்திலே இதை பற்றி நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் பேதுருவைப் போல எத்தனையோ முறை நாம் ஆண்டவரை மறுதலிச்சிருப்போம். அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தாலும் அநேக நன்மைகளை பெற்றிருந்தாலும் நம்முடைய எண்ணங்கள் மூலமாக, நம்முடைய நடக்கைகள் மூலமாக, நம்முடைய செயல்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவை நாம் மறுதலித்திருப்போம், மறுதலித்து கொண்டே இருக்கிறோம். பிரியமானவர்களே, அநேக அற்புதங்களை கண்ட ஒரு பேதுரு, அநேக அடையாளங்களை கண்ட ஒரு பேதுரு, இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை உள்ள செயல்களையெல்லாம் கண்ட ஒரு பேதுரு அந்த இக்கட்டான நேரத்திலே தனக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று எண்ணி அவன் ஆண்டவரை மறுதலிக்கிறான். பிரியமானவர்களே, 3 முறை அவன் மறுதலிக்கிறான். அவரை நான் அறியேன், அவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அந்த மனுஷனை எனக்கு தெரியாது என்று எல்லாரும் முன்னாலேயும் மறுதலிக்கிறான். பேதுரு 3 முறைதான் மறுதலித்தான். ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை மறுதலித்து கொண்டே இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, பார்த்தீங்கன்னா அற்ப ஒரு காரியம். 2 பெண்கள் பார்த்தீங்கன்னா, வேலைக்காரி, அப்புறம் மற்றொருத்தி, அப்புறம் மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் 69வது வசனம், 71வது வசனம் பார்த்தீங்கன்னா அதில் 2 பெண்கள், நீ அவரோடு கூட இருந்தவன் தானே, அவரோடு உங்களை நான் பார்த்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அவரை நான் அறியேன் என்று அழகாக மறுதலிக்கிறான். அப்புறம் எல்லாரும் முன்னால் கூடி நின்ற அத்தனை பேரும் சொல்லும் பொழுதும் அவன் இயேசுவை தெரியாது, அந்த மனுஷனை எனக்கு தெரியாது என்று ஈஸியாக மறுதலிக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, பேதுருவே ஆண்டவரோடு சஞ்சரித்த, ஆண்டவரோடு கூட ஊழியத்தில் இணைந்து செயல்பட்ட பேதுருவே மறுதலிக்கும் பொழுது இந்த பூமியிலே எத்தனையோ காரியங்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், ஃபேஸ் பண்ணுகிறோம். எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை நாம் என்ன செய்கிறோம், அனுபவிக்கும் பொழுது நாமெல்லாம் எம்மாத்திரம். ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பேதுரு போல எத்தனையோ முறைகள் நாங்கள் மறுதலிக்கிறோம். ஏன் மறுதலிக்கிறோம் என்று நாம் இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து கடமைப்பட்டிருக்கின்றோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை லூக்கா 22ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்துவை விட்டு எப்பொழுது நாம் தூரமாய் போகிறோமோ, இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய வழியை விட்டு நாம் எப்பொழுது விலகுகிறோமோ, அந்த நேரத்திலே நாம் ஈஸியாக ஆண்டவரை மறுதலித்து விடுகிறோம். அப்போ இந்த காரியத்தில் நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? பேதுரு தூரமாய் இயேசுவை பிடித்து கொண்டு செல்லும் பொழுது அவன் தூரமாய் நின்று அதை பார்க்கிறான். தூரமாய் நின்றதுனால ஈஸியாக இயேசுவை மறுதலிக்கக்கூடிய ஒரு சூழல் அவனுக்கு வருகிறது. சோரம் போனதால் மறுதலிக்கிறான், விலகியதால் மறுதலிக்கிறான். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம். ஆண்டவரை அறிந்த காலத்திலிருந்து இந்த நாள் வரை அநேக அற்புதங்கள், ஒவ்வொரு நாளும் அநேக அதிசயங்களை நாம் என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் சில நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம், ஆண்டவரை விட்டு விலகி விடுகிறோம், ஆண்டவரை விட்டு தூரமாய் சென்று விடுகிறோம். எனவே
நாம் ஈஸியாக ஆண்டவரை மறுதலித்து விடுகிறோம். ஈஸியாக பொய் சொல்லுகிறோம், ஈஸியாக மற்றவர்களை குறித்து பேசுகிறோம், ஈஸியாக மற்றவர்கள் மேல் கோபப்படுகிறோம். சில நேரங்களிலே நன்மை செய்யாமல் நாம் ஆண்டவரை மறுதலிக்கிறோம். கர்த்தருடைய சாயல் நம்மோடு இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது, கர்த்தரோடு நாம் அதிகமாய் கிட்டி சேரும் பொழுது இந்த மாதிரி காரியங்கள் நாம் செய்யவே மாட்டோம். எப்பொழுது ஆண்டவரை விட்டு விலகிறோமோ அப்பொழுது நாம் ஆண்டவரை மறுதலிக்கின்ற ஒரு காரியங்களை செய்கிறோம். கிறிஸ்தவனாகிய இவனா இப்படி செய்கிறான், கிறிஸ்தவனாகிய இவனா இப்படி பேசுகிறான், கிறிஸ்தவனாக இவனா இப்படி நடந்து கொள்ளுகிறான் என்று மற்றவர்கள் சொல்லும் பொழுது அது ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. எனவே நாம் சோரம் போகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஏசாயா 43 12 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நானே உங்களுடைய தேவன், அதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டும் என்றால் அவரோடு நாம் சஞ்சரிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவரை விட்டு ஒரு நாளும் விலகாத ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை நம்மிடம் இருந்தால் அவரை நாம் மறுதலிக்கின்ற ஒரு காரியம் நம்ம செய்து வரையுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு சூழல் பயம் ஏற்படுகிறது. ஆண்டவரை பிடித்து விட்டார்கள், அடுத்து என்ன நடக்குமோ, நாம் ஆண்டவரோடு இருந்தவன் என்று தெரிந்தால் நம்மையும் அவர்கள் கொடுமைப்படுத்துவார்களே, துன்பப்படுத்துவார்களே, நம்மளையும் பிடித்து வருவார்களே என்ற அந்த உலகத்தார் மேல் இந்த சூழல் பயம் அந்த பேதுருவுக்கு காணப்பட்டது. ஏற்கனவே அவருடைய வாழ்க்கை சூழல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மத்தேயு 14 28 வசனத்தில் 30 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வருகிறார். ஹல்லேலூயா. அவர் கடலின் மேல் நடந்து வரும்பொழுது பேதுருவுக்கு ஒரு ஆசை வருகிறது. ஆண்டவரே, நானும் நடந்து வர நீர் கட்டளையிடும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், நீ நடந்து வா என்று சொல்லும் பொழுது அவன் ஆண்டவரையே பார்த்து நடந்தான். சற்று நேரம் கொஞ்சம் நடந்திருப்பான், உடனே அங்கே கடல் அலையை பார்த்துருக்கான். கடல் கொந்தளிப்பு, காற்றையும் கடலையும் உண்டாக்கின தேவனை நோக்காமல் அவர் உண்டாக்கின காற்றையும் கடலையும் நோக்கும் பொழுது அவன் எளிதாக அமிழ்ந்து போகிறான். பிரியமானவர்களே, இயேசுவை பார்த்தான், தைரியமாக நடந்தான், காற்றையும் கடலையும் கண்டான், அமிழ்ந்து போனான். பிரியமானவர்களே, எனவே பேதுரு சூழ்நிலையை கண்டு ஒரு பயப்படுகிற மனுஷனாகிறான். நாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். இந்த உலகத்திலே வாழ்கிற நாம் சக மனிதர்களை பார்த்து பயப்படுகிறோம், அதிகாரத்தை பார்த்து பயப்படுகிறோம். பிரியமானவர்களே, சூழ்நிலைகளை பார்த்து நமக்கு இது வெற்றி அடையுமோ, இந்த காரியம் நமக்கு வாய்க்குமா, கைகூடுமோ, மனிதர்களை நான் நம்பினால்தான் இது நடக்குமோ என்று சூழலை நாம் என்ன செய்கிறோம், பார்த்து பயந்து நாம் ஆண்டவருடைய நாமத்தை விட்டு விலகுகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி அவரை தூஷிக்கிறவர்களாக இருக்கணும். பிரியமானவர்களே, அவரை மறுதலிக்கிற ஒரு பிள்ளைகளாக என்ன செய்கிறோம், மாறி விடுகிறோம். ஆண்டவர் தாமே நம்மை நேசிக்கிற தேவன், அவர் நம்மை தேடி வந்தாரே. ஹல்லேலூயா. மாறாத அன்பாலே என்னை நீர் இழுத்து கொண்டீர், மாறாத அன்பாலே என்னை நீர் இழுத்து கொண்டீர், தூரம் போன சோரா பிள்ளை என்று என்னை நீர் தள்ளவில்லை, தூரம் போன சோர பிள்ளை என்று என்னை நீர் தள்ளவில்லை, என்னை தேடி வந்த மானேசரே எல்ரோயி, என்னை காண்பவரே, என்னை தேடி வந்த மானேசரே எல்ரோயி, என்னை காண்பவரே, உம்மை துதிப்பேன், உம்மை புகழ்வேன், உம்மை பாடி மகிழ்ந்திடுவேன், உம்மை துதிப்பேன், உம்மை புகழ்வேன், உம்மை பாடி மகிழ்ந்திடுவேன். எனக்கு அன்பானவர்களே, தூரமாய் போன அவருடைய சமூகத்தை விட்டு விலகி நிற்கிற நம்முடைய ஒரு சோர்ந்து
அதாவது சோரம்போன பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் தேடி வந்தாரே, அவர் நம்மோடு இம்மானுவேலராக இருக்கும் பொழுது எந்த சூழல் வந்தாலும் அவரை நாம் மறுதலியாமல் அவருக்கு சாட்சியாக அவருடைய சாயலை நாம் வெளிப்படுத்துவதற்கு பேதுரு போல நாம் மறுதலிக்காமல் எப்பொழுதும் நிலைத்திருந்து அவரோடு வாழ்ந்து அவருடைய காரியங்களை பேதுரு எப்பேற்பட்டவன் ஏற்கனவே ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் இல்லையா. பேதுரு அவர் சொல்கிறார், நான் ஒரு நாளும் உம்மை விட்டு நான் விலக மாட்டேன். இதே மத்தேயு 26 சொல்லியிருக்கிறார், ஒரு காலும் நான் இடறல் அடைய மாட்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஒரு காலும் நான் இடரலே மாட்டேன். அதே 22 33 சொல்லுகிறார், காவலிலும் சாவிலும் உம்மை விட்டுவிடாமல் பின்பற்றுவேன் என்று சொல்லுகிறார். மேலும் சொல்லுகிறார், யோவான் 13 சொல்லுகிறார், உமக்காக நான் ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்வார். இப்படி சொன்ன ஒரு பேதுரு ஆண்டவரை ஈஸியாக மறுதலிக்கிறான். நாமும் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் தீர்மானம் எடுக்கிறோம். நான் ஆண்டவருக்காக இந்த வருடம் நான் இதை செய்வேன், அதை செய்வேன், ஆண்டவருக்கு நான் நிலைத்திருப்பேன். நான் எத்தனையோ காரியங்களை நாம் தீர்மானம் எடுக்கிறோம். ஆனால் கடைசி வரைக்கும் நாம் அதில் நிலை நிற்கிறோமா இல்லை ஆண்டவரை நாம் மறுதலிக்கிறோமா என்று கர்த்தர் இந்த நேரத்தில் இந்த வசனங்களின் மூலமாக பேதுரு மூலமாக நம்மோடு பேசுகிறார், நம்மை உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, இரண்டாவது அடுத்து பார்த்தீங்கன்னா பேதுரு ஏன் ஆண்டவரை மறுதலித்தான் என்றால் விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அவருடைய வார்த்தையை அவன் நினைவு கூறுதல் இல்லை, விசுவாசம் இல்லை. அவருடைய வார்த்தையை அந்த இதயத்திலே அவன் வைத்திருக்கவில்லை, அவன் விசுவாசிக்கவில்லை, அவருடைய வார்த்தையை நினைவு கூறுவதில்லை என்று பிரியமானவர்களே. எனவே அவன் மறுதலிக்கின்ற ஒரு சூழலை அங்கே நாம் காண்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்பயே தான், எந்த சூழல் வந்தாலும் சரி, ஆண்டவருடைய வசனங்கள், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நம் கண் முன்னே வந்தால், நம்ம இருதயத்தில் நாம் பதித்து வைத்திருந்தால், அதை நினைவு கூறும் பொழுது கர்த்தரை நாம் என்ன செய்ய மாட்டோம், ஒரு நாளும் மறுதலிக்க மாட்டோம். பிரியமானவர்களே, விசுவாச வாழ்விலே கிறிஸ்தவ ஜீவியத்திலே போராட்டம் உண்டு என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 1 மற்றும் 30 பார்த்தீங்கன்னா விசுவாசத்திற்கு மாத்திரமல்ல பாடுபடவும் அருளப்பட்டிருக்கிறது, உலகத்திலே போராட்டம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மலர் படுக்கை அல்ல, அது முள் படுக்கை என்று சொல்லலாம். ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை தந்தாலும் இந்த உலகத்திலே ஜீவிக்கிற நாம் அநேக போராட்டங்கள் வழியாகவே நாம் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. ஆனாலும் இந்த போராட்டத்தில் ஜெயிக்கிற ஒரு வல்லமையை, வழிவாசல்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்று நாம் அவருடைய வசனத்தின் மூலமாக என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசம், அவருடைய வார்த்தை நமக்கு கண்களுக்கு முன்பாக வந்தது என்றால் நாம் ஒரு நாளும் ஆண்டவரை என்ன செய்ய மாட்டோம், மறுதலிக்க மாட்டோம். இயேசு கிறிஸ்துவே பீட்டரை பற்றி சொல்லுகிறார் இல்லையா. மத்தேயு 16, 18, 19 பார்த்தீங்கன்னா, பேதுரு என்றால் பாறை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்ற ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வாக்கு, ஒரு நல்ல ஒரு சாட்சி பேதுருவுக்கு பயப்படுகிறார் இல்லையா. இந்த வார்த்தையை ஆண்டவர் பேதுரு என்ன செய்யலை, நினைக்கலை இல்லையா. பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளுவதில்லை, இயேசுவே பேதுருவை பற்றி சொன்ன ஒரு வார்த்தை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோவான் 13:38 நீங்கள் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கிறார், சேவல் 2 தரம் கூவுறதுக்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பா என்று ஆண்டவர் ஏற்கனவே அங்கே நடக்க போவதை சொல்லுகிறார். அப்போ அதையும் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரே, நாம் மறுதலிக்கக்கூடாது என்று அவனுக்கு என்ன செய்யலை, அந்த ஆண்டவர் கூறிய காரியங்களை என்ன செய்யலை, நினைவுபடுத்தலை. எப்படியெல்லாம் நம்ம சொன்னோம் ஆண்டவர் முன்னால், ஐயா உமக்காக ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்னோமே, நான் எந்த காலத்திலும் இடரல் அடைய மாட்டேன் என்று சொன்னேமே, சாவிலும் காவலிலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்று சொன்னோமே, ஒரு ஆண்டவருக்கு ஒரு உறுதியை கொடுத்தோமே, ஆண்டவருக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தோமே, அதை கூட என்ன செய்யலை, அந்த சூழல் மூலமாக அந்த ஒரு விசுவாசிக்கவில்லை, அந்த நினைவு கூறுதல் இல்லாமலே என்ன செய்கிறான், அவன் மறுதலிக்கலாம். பிரியமானவர்களே, எனக்கு அன்பானுகளே, ஆண்டவர் நம்மை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தினுடைய
அந்த காரியத்தை அந்த பேதுரு நினைக்கவில்லை. எச்சரிப்பின் வசனத்தை அவன் நினைக்கவில்லை, உணர்த்தப்படவில்லை. பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், உணர்வடைவதற்கு தேவையான வசனங்களை வாக்குகளை கொடுத்திருக்கிறார். எச்சரிப்பின் சத்தங்கள் இந்த வேதத்தில் நமக்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் சில நேரங்களில் நாம் அதை நினைக்கிறது இல்லை, நினைவு கூறுதல் இல்லாமல் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த வார்த்தையின் மீது நமக்கு விசுவாசம் இல்லாமல் போய்விடுகிறது. எனவேதான் பேதுருவை போல நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாம் நம்முடைய செய்கையின் மூலமாக, நம்முடைய நினைவின் மூலமாக, நம்முடைய எண்ணத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு முன்பாக ஆண்டவரை நாம் தூஷிக்கிறோம், ஆண்டவரை நாம் மறுதலிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, எப்பேற்பட்ட ஒரு சூழல் வந்தாலும் கர்த்தரிடத்தில் நாம் என்ன செய்யணும்? நாம் திரும்ப வேண்டும். அவருடைய வாக்குகளை, அவருடைய வசனங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? நினைவு கூற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனங்களை வாசிப்பதில் மாத்திரமல்ல நம்முடைய கடமை அல்ல, அந்த வசனங்களை நினைவு கூர்ந்து அந்த வசனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படாமல் ஆண்டவர் மகிமைப்படுவார். அதற்குரிய பலனை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, எனவே இந்த நேரத்திலே எனக்கு அன்பானவர்களே, நாம் பேதுருவிடத்தில் நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள், சூழல் பயம் நமக்கு இருக்கக்கூடாது, அதிகார பயம் நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நினைவு கூறுதல் நமக்கு என்ன செய்யணும்? வேண்டும். பிரியமானவர்களே, அவருடைய வசனங்களை நம்முடைய இருதயத்தில் வைக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இயேசுவோடு நாம் எப்பொழுதும் கூட இருக்க வேண்டும், அவரோடு சஞ்சரிக்க வேண்டும், எங்கும் விலகிவிடாதபடி, எங்கும் தூரமாய் போகாதபடி அவருடைய கரத்தை பற்றி நாம் நடக்கும் பொழுது நாம் அவரை மறுதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது? வராது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அவரை நாம் மறுதலிக்காமல் எப்பொழுதும் அவர் கரங்களை பற்றி அவரோடு நாம் சஞ்சரிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை யாராலும் தடுக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், நஷ்டங்கள், கண்ணீர், வேதனை வருவதற்கு காரணம் என்னவென்றால் ஆண்டவரை விட்டு தூரமாய் விலகி மறுதலிக்கிற ஒரு காரியம் தான். இது நமக்கே தெரியாது, நம்ம ஆண்டவரை மறுதலிக்கலையே, இதெல்லாம் பாவமா, இதை செய்வதெல்லாம் ஆண்டவருக்கு அப்படி பிரியமில்லாத காரியமா என்று சில நேரங்களில் நாம் சில காரியங்களை செய்து அவருடைய நாமத்தை தூஷிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக நாம் இல்லை என்பதை நாம் மற்றவர்களுக்கு காட்டி விடுகிறோம். அதன் மூலமாக நாம் ஆண்டவரை மறுதலிக்கிற ஒரு பாவியாக நாம் என்ன செய்கிறோம்? மாறிவிடுகிறோம். பிரியமானவர்களே, எனவே எவ்வளவு வாக்குத்தத்தம், எவ்வளவு எச்சரிப்பின் வசனம், எவ்வளவு உணர்த்தலான வசனங்கள் இருக்கும் பொழுது நாம் அதை நினைவு கூர்ந்து ஆண்டவரை இன்னும் நாம் கிட்டி சேர்ந்து அவருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவோம், நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். நினைவு கூற வசனங்களை, வார்த்தைகளை இதயத்திலே நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். நாம் வாசிக்கிற வசனங்களை தியானித்து அதை எப்பொழுதும் நம்முடைய மனசிலே நாம் வைத்திருந்தோம் என்றால் ஆண்டவரை விட்டு விலகாத ஒரு வாழ்வு நம்ம வாழலாம். நினைவு கூறுவோம், நினைவு கூறுவோம், நினைவில் வைப்போம், விசுவாசிப்போம். பேதுரு போல நாம் இந்த வாழ்க்கையிலே நாம் மனம் திரும்பி ஒரு மனம் கசந்து அழுது அவருடைய நிலைத்திருப்போம். யூதாசும் நினைவு கூர்ந்தான், ஆனால் என்ன செய்தான்? தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டான். ஆனால் பேதுரு நினைவு கூர்ந்து மனம் கசந்து அழுதான். பிரியமானவர்களே, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாள் வரை செய்து அவரை விட்டு விலகின நம்முடைய வாழ்க்கை இருந்தது என்றால், அவருடைய வசனங்களை நாம் நினைவு கூறாமல் பாவங்கள் செய்திருந்தோம் என்றால், இந்த நேரத்திலே நாம் என்ன செய்வோம்? அதை நினைவு கூர்ந்து பேதுருவை போல நாம் மனம் கசந்து அழுது ஆண்டவருடைய அண்டை நாம் சேருவோம். இந்த லெந்து காலத்திலே அதிகமாக வசனங்களை வாசித்து அதிகமான ஜெபத்திலே தரித்திருந்து ஆண்டவரோடு இன்னும் கிட்டி சேர்ந்து அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள ஒரு பிள்ளைகளாக என்ன செய்வோம்? மாறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். உம்மை மறுதலித்தேன்,
பின் வாங்கி போனேன், உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன், உன் வல்லமை இழந்தேனையா, உன் வல்லமை இழந்தேனையா, என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. அன்பானவர்களே, நீங்கள் இருக்கிற இடத்திலே இந்த செய்தியின் மூலமாக நீர் உணர்த்தப்பட்டீர்கள் என்றால், பொழுதே நீங்கள் இருக்கிற இடத்திலே தலை தாழ்த்தி முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடி நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை, தெரிந்தோ தெரியாமல் செய்த பாவங்களை நாம் ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து மனங்கசந்து அழுது நாம் அவருடைய விசுவாசித்து பேதுரு போல மனங்கசந்து அழுது ஒரு பேதுரு பெரிய ஒரு ஊழியக்காரனாக மாறினானே, அதே போல் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு என்னோடு சேர்ந்து இந்த பாடலை நீ பாடும்படியாய் நான் அன்போடு உங்களை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். முள்மூடி தாங்கி ஐயா காயப்பட்டீர், முள்மூடி தாங்கி ஐயா காயப்பட்டீர், நீர் எனக்காக பலியானீர், நீர் எனக்காக பலியானீர், இரத்தத்தால் கழுவிவிடும், இரத்தத்தால் கழுவிவிடும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே, என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். அன்பின் பரலோக பிதாவே, எங்களோடு நீர் பேசினீர் ஐயா. பேதுரு வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்களோடு நீர் பேசினீரே, உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நீர் உணர்த்தினீர் ஆண்டவரே, கோடாகோடி ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அநேக முறை எங்களுக்கு தெரியாமல் ஆண்டவரே, நாங்கள் அறியாமல் உம்மை மறுதலித்து விடுகிறோம் ஐயா. உம்மை தெரியாது என்று சொல்லி விடுகிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதன் மூலமாக ஆண்டவரே நாங்கள் தூரமாய் போனோம். இயேசு சுவாமி, நீர் எங்களை எவ்வளவாய் உயர்த்தினீர் என்று நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கவில்லை, நினைக்கவில்லைப்பா. எங்களை நீர் எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறீர் என்று நாங்கள் உணரவில்லை. இயேசு சுவாமி, தூரம் போகி ஆண்டவரே, சோரம் போகி ஆண்டவரே, உம்மை நாங்கள் மறுதலிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீரே, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ஆண்டவரே, எங்களுக்காக சிந்தி எங்களை மீட்டு கொண்டீரப்பா. ஒரு விலை கிரயமாக எங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே நீர் வைத்து கொண்டீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக இன்று ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. நீர் எங்களை தேடி வந்து ரட்சித்த தெய்வம் ஆண்டவரே. ஆனாலும் அந்த ரட்சிப்பின் ஆண்டவரே காரியங்களை நாங்கள் மறந்து விடுகிறோம் அப்பா. நீர் எங்களை உயர்த்தின ஆசீர்வதித்த காரியங்களை நாங்கள் மறந்து போய் சில நேரங்களில் அப்பா இந்த உலக பிரகாரமான காரியங்கள் நிமித்தமாக ஒரு பயத்தின் காரணமாக ஆண்டவரே உம்மை விட்டு விலகி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நினைவு கூறாமல் அப்பா நாங்கள் உண்மை ஆண்டவரே மறுதலித்திருக்கிறோம்ப்பா. எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்க இயேசு சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாதகன் என் வினை தீரையா, கிருபாகரானின் பாடு நீனை என்னை சேரையா. பாதகன் என்
வினை தீரையா. கிருபாகரானின் பாடு நீனை என்னை சேரையா. கிருபாகரானின் பாடு நீனை என்னை சேரையா. அற்பவிசுவாசமூலன் ஆம் அடியேனை நீ ஆதரிப்பதார்வுன் தஞ்சமே. கற்பராவோனை தரிசி தந்தி நம்பிடேன் எனவே செப்பின தோமாவுக்கு போல் தீருவூரு காட்சி தந்து பாதகன் என் வினை தீரையா. கிருபாகரானின் பாடு நீனைந்தென்னை சேரையா. கிருபாகரானின் பாடு நீனைந்தென்னை சேரையா. அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் உள்ளத்திலும் ஆண்டவரே, இது இப்பொழுதே நுழைந்தப்பா அவர்களின் ஆசீர்வதிங்க, உணர்த்துவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நானும் அவர்களும் இன்னும் உம்மண்டை அதிகமாக சேர்ந்து உம்மோடு வாசம் செய்து உம்மோடு சஞ்சரித்து அவரே ஒரு வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியான எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதே பார்த்து கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தில் எங்கள் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமேன்.